Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, கவனிங்க. நாம வார வாரம் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ், ரியல் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? வார வாரம் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய ஸ்டோரிஸ் பார்த்தோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம மாற்றமாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்க போகிறோம். நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்க போகிறோம். என்ன கேள்வி? நாம எப்படி இருக்கிறோம்? நிறைய ஸ்டோரிஸ் படித்தோம் இல்லையா? நிறைய ஸ்டோரி படித்தோம், நிறைய வரலாறு படித்தோம், நம்ம ஹதீஸ் படித்தோம். நாம் அந்த அடிப்படையில் என்ன நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு நாமளே நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்க போகிறோம். சரியா? சரி, பாருங்க. நம்ம எதுக்காக ஓதுறோம்? குர்ஆன் ஓதுறோம்ல, ஏன் ஓதுறோம் சொல்லுங்க. அல்லாஹ்காண்டி ஓதுறோம். நன்மை கிடைக்கிறதுக்காக ஓதுறோம். நாளைக்கு நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுறோம். அப்படிதானே? சரி, எதுக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். அல்லாஹ்ட்ட வந்து நாளைக்கு சொர்க்கத்திற்கு போகிறதுக்காக அல்லாஹ்ட்ட நம்ம கேட்குறோம். சரியா? இப்போ இதுக்காகலாம் தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணும், அல்லாஹ் வந்து என்னை என்ன செய்யணும்? நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் என்ன செய்யணும்? நம்ம தொழுகிறோம். அது மாதிரி ஜக்காத்து கொடுக்குறாங்க, நோன்பு வைக்கிறோம். நோம்புலாம் வைக்கிறோமா? நோம்புலாம் வைக்கிறோம்ல. சரி, நோம்புலாம் வைக்கணும். நோம்புலாம் என்ன செஞ்சிடணும்? கரெக்டா வைக்கணும். சரி, நாம் இதெல்லாம் கரெக்டாக செய்கிறோமா? இப்போ கேள்வி என்னன்னா, எதுக்காக தொழுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதுக்காக தொழுகணும், நோன்பு எதுக்கு வைக்கிறோம், அதே மாதிரி நம்ம வந்து எதுக்காக ஓதுறோம், எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் இதை நாம் கரெக்டாக செய்கிறோமா? இல்லை சும்மா ஒரு ஒரு இதே இல்லாமல், உண்மையாக இல்லாமல் சும்மா அஜர்த்து கேட்பாருன்னு செய்கிறோமா? இல்லை உம்மா அப்பா கேட்பாங்கன்னு செய்கிறோமா? இல்லை அல்லாஹ்வுக்காண்டி நாம் யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நம்ம குர்ஆன் ஓதணும், யார் பார்க்காட்டியும் நம்ம கரெக்டாக தொழுகணும், யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நம்ம கரெக்டாக நோன்பு வைக்கணும். இப்படி நம்ம அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்லை இப்போ நாம் உம்மா கேட்பாங்க, வாப்பா கேட்பாங்க, அஜர்த்து கேட்பாரு, இதுக்காக வேண்டி தொழுகிறோமா? இதுதான் கேள்வி. எல்லாரும் கரெக்டாக தொழுகிறோமா? தொழுகையை கரெக்டாக கடைபிடிக்கிறோமா? கரெக்டாக டைமிங்க்கு தொழுகிறோமா? கரெக்டாக ஃபஜர் போய் கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுகிறோமா? தொழுகிறோம். நம்ம எப்படி தொழுகிறோம்னா, ஃபஜருக்கு தூங்கிடுறோம், ஃபஜருக்கு தூங்கிடுறோம், ஃபஜர் தொழுவதில்லை. ஆனால் லுஹர் தொழுவோம், திடீர்னு அசர் தொழுவ மாட்டோம், மஹ்ரிப் தொழுவோம், இஷா சில நேரத்தில் தொழுகுவோம், சில நேரத்தில் தூங்கிடுவோம். இந்த மாதிரி இருந்தால் நாம் உண்மையிலேயே நாம் சரியான முறையில் தொழுகலைன்னு தான் அர்த்தம். நம்ம சரியாக தொழுகிறோமா? சரியாக நம்ம தொழுவது கிடையாது. அப்போ சரியாக தொழுகிறதுனா என்னது? 5 வேளையும் கரெக்டாக தொழுகணும். சரியா? அப்போ கரெக்டாக தொழுகணும். கரெக்டாக வந்து யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நம்ம கரெக்டாக நம்ம தொழுகையை நம்ம கடைபிடிக்கணும். நம்முடைய உம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். உம்மா அப்பாவெல்லாம் நம்ம வந்து மதித்து பேசுகிறோமா? அவங்கள வா போன்னு பேசக்கூடாது, மரியாதையாக வாங்க, வாங்கம்மா, சொல்லுங்கம்மா அப்படின்னு அம்மாட்ட ரொம்ப மரியாதையாக பேசணும்.
வாப்பாட்ட ரொம்ப மரியாதையாக பேசணும். வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்கள் வருவாங்களா இல்லையா, கெஸ்ட் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி அள்ளி கொடுக்கணும். கெஸ்ட் வந்தாங்கன்னா வாங்க வந்து உட்காருங்கன்னு அவங்கள உபசரிக்கணும். இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்ம குட் பாயாக இருப்போம், குட் கேர்ளாக இருப்போம். அப்படி இல்லாமல் நாம் அவங்கள மதிக்கிறது கிடையாது, ஒழுங்காக பேசுறது கிடையாது, அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோவப்பட்டு பேசுறது. சில பேர் உமா அப்பாவெல்லாம் கை வாங்கி அடிக்க போகிறாங்க. போமா நான் வரமாட்டேன், போமா நான் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி உமா அப்பாட்ட செய்யலாமா? பண்ணக்கூடாது. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. அப்போ உமா அப்பாட்ட ரொம்ப நம்ம கவனமாக நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். ஏன்னா நபி இருக்காங்கல்ல, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க சொன்னாங்க அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். அப்படின்னா சொர்க்கம் இருக்கா இல்லையா, சொர்க்கத்தில் நிறையா இருக்கும். நிறைய பழங்கள் இருக்கும், நிறைய சாப்பாடு இருக்கும், நிறைய வீடு இருக்கும், நிறைய செடி கொடி இருக்கும், நிறைய தோட்டம் இருக்கும். ஜாலியாக இருக்கலாம் சொர்க்கத்தில். எப்படி இருக்கலாம்? நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க? உங்களுக்கு இங்க என்ன பிடிக்கும்? சாப்பாட்டுல என்ன பிடிக்கும் சொல்லுங்க? என்ன பழம்? வாழைப்பழம் பிடிக்கும் உங்களுக்கு. வேற யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க? வேற யாருக்கு என்ன பிடிக்கும்? சாப்பாட்டுல என்ன பிடிக்கும்? சாப்பிடணும் இல்லையா சாப்பாடு? சாப்பாட்டுல என்ன பிடிக்கும் சொல்லுங்க? சாப்பாட்டுல என்ன பிடிக்கும்? எதுவுமே பிடிக்காதா? சொல்லுங்க, சாப்பாட்டுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு? பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி பிடிக்கும். நிறைய சாப்பாடு நிறைய இருக்கு, எல்லாம் பிடிக்கும். சொர்க்கத்துல நம்ம பிடிச்சத நினைச்சாலே வந்துடும். இங்க உட்கார்ந்து சமைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், கடையில வாங்கணும், அதெல்லாம் இல்லாம சொர்க்கத்துல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்? ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். பறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படியே பறந்து போவீங்க. பறக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி போவான்? பறந்து போனா என்ன வேணாலும் கிடைக்கும். அந்த சொர்க்கம் வேணுமா? வேணுமானாமா? வேணும் தானே? எல்லாருக்கும் வேணும் தானே? யாராச்சும் வேணான்னு சொல்லுவோமா? எல்லாருக்கும் சொர்க்கம் வேணும். அந்த சொர்க்கம் வேணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம நபி அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் இருக்கா இல்லையா? சொர்க்கம் தாய்மார்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. நம்ம உம்மாவுடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குதான். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? உம்மாவை கூப்பிட்டுமா நவருமான்னு சொல்லி உம்மா நின்ற இடத்துல தோண்டி பார்த்தா அவ்வளோ சொர்க்கம் இருக்குமா? அப்ப என்ன அர்த்தம்? உம்மாவுடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னா உம்மாவை மதிக்கணும், அம்மாவை நம்ம மதிச்சு பேசணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும், அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, அவங்கள்ட்ட அடம் பிடிக்க கூடாது, அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, அவங்ககிட்ட குரலை உயர்த்தி பேசக்கூடாது. அவங்ககிட்ட எப்படி பேசணும்? மென்மையா பேசணும், பாசமா நடந்து கொள்ளணும். புரியுதா? அவங்க சாப்பாடு எதை வைக்கிறாங்களோ அந்த சாப்பாடை நம்ம மதிச்சு சாப்பிடணும். தூக்கி வீசக்கூடாது, வீட்டில் உள்ள பொருளை தூக்கி போட்டு உடைக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த மாதிரி நாம அம்மாவை கண்ணியப்படுத்தினாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். நம்ம அம்மாட்ட அப்படி நடந்துக்கிறோமா? நம்ம அப்படி நடந்துக்கலாம். அப்ப நடந்துக்க கூடாது. அப்ப நல்லபடியா தானே நடந்துக்கணும். அம்மாவை பார்த்து போமா சி இப்படி கூட சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். உங்க தாயை பார்த்து என்ன செஞ்சிடாங்க? தாய் தந்தையை பார்த்து நீங்க சீனு கூட சொல்லாதீங்க. நீங்க எத்தனை பேர் திட்டுறோம் அம்மாவை?
திட்டலாமா? திட்டக்கூடாது. அப்போ அம்மாவை திட்டக்கூடாது, சொல் பேச்சு கேட்கணும், வீட்டில் நல்ல பிள்ளையா இருக்கணும். வீட்டில் நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்போ லீவில் எல்லாம் இருப்போம். இப்போ எல்லாருக்கும் லீவு தானே? ஸ்கூல் லீவா இல்லையா? எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ். இப்போ நம்ம விளையாட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிலில் கடந்து அலைகிறாங்க. வெயில் எப்படி அடிக்குது! இப்போ வெயில் நல்லா கூலிங்காக இருக்கு, ஏசி போட்ட மாதிரி இருக்கா? இப்போ பாருங்கள், இப்போவே எனக்கே வேர்த்து ஊற்றுது. ராத்திரி நேரமே வேர்த்து ஊற்றுது. பகலில் எவ்வளோ வெயில் அடிக்குது! அடிக்குதா இல்லையா? அடிக்குதா இல்லையா? வெயில் அடிக்குதா இல்லையா? நல்ல கடுமையான வெயில் அடிக்குது. அந்த வெயிலில் போய் காலையில் போய் 10 மணிக்கே நின்று வெயிலில் விளாண்டா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நம்ம அம்மா சொல்கிறாங்க போவாத, வெயிலில் போய் நிற்காதேங்கிறாங்க. நம்ம போய் வெயிலில் போய் நிற்கிறோமா? நிறைய பிள்ளைங்க போய் நிற்கிறாங்களா? அங்கே போய் நிற்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. ஏன்னா அப்படி வெயில் நம்ம மேலே அடித்தா நம்ம உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதனால தான் அம்மா சொல்கிறாங்க காலையில் போவாத, வெயிலில் போய் நிற்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த சொல் பேச்சை கேட்குறோமா? கேட்க மாட்டோம். வெயில்லாம் சாஞ்ச பிறகு சாயங்காலமாக போய் விளாடலாம். ஆனால் இப்போ நம்ம அப்படியே விளாட்றோம்? வெயிலில் வேர்த்து ஊற்ற கஷ்டப்பட்டு விளாண்டு உடம்புலாம் களைச்சி போய் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடுது. அப்போ அம்மா நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, வாப்பா ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொல்லுவாங்க? நல்லதுக்கு சொல்லுவாங்களா, கெட்டதுக்கு சொல்லுவாங்களா? அம்மா அப்பா நமக்கு ஒரு விஷயம் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்றாங்கன்னா நல்லதுக்கு சொல்லுவாங்களா அல்லது கெட்டதுக்கு சொல்லுவாங்களா? வெரி குட், நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ நாம அம்மா அப்பாவுடைய பேச்சை கேட்டு நடக்கலாமா? நடக்கலாம்ல? சொல்லுங்க. நடக்கணும். தொழுகையெல்லாம் கரெக்டா தொழுவிடணும். இன்ஷா அல்லாஹ் 5 வேளை கரெக்டா தொழுவீங்களா? 5 வேளையும் கரெக்டா தொழுவீங்களா? சொல்லுங்க. லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? கரெக்டா 5 வேளை தொழுதுருவீங்களா? இன்ஷா 5 வேளை தொழுகணும். ஏன்னா நாம ஸ்டோரி படிக்கிறோம், குரான் படிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? ஸ்டோரி படிக்கிறோம், குரான் படிக்கிறோம், ஹதீஸ் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? தொழுகணும், வணங்கணும். அதுக்கு தானே படிக்கிறோம். நாம எல்லாம் படிச்சுட்டு தொழுக போறோம்னா அது எப்படி? ஒருத்தர் எக்ஸாமுக்காண்டி நல்லா படிக்கிறார். எக்ஸாமுக்காண்டி நல்லா படிக்கிறார். எக்ஸாம்னா படிப்பீங்கல்ல? எக்ஸாம்னா படிப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? எக்ஸாமுக்கு படிப்பீங்களா? உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன், எல்லாரும் பதில் சொல்லணும். எக்ஸாமுக்கு படிப்போம்ல? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்றான்னு பார்ப்போம். ஒருத்தர் எக்ஸாமுக்கு கடுமையாக படிக்கிறார். ஆனுவல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் நல்லா படிக்கிறாரு. நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமுக்கு போக மாட்டேன்னு படுத்து தூங்கிட்டார். எழுப்பி விடுறாங்க, எக்ஸாமுக்கு போப்பா. நான் போகல, நான் எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குறாரு. இவர் படிச்சது என்னாச்சு? எல்லாமே ஞாபகம் இருக்கான போக மாட்டாரு. எக்ஸாமுக்கு என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு, படுத்து தூங்குறாரு. இவர் யாரு? நல்லா படிச்சுட்டு பரீட்சைக்கு போகாம தூங்குறாரு. இவர் என்னன்னு சொல்லுவீங்க? அது மாதிரி இருப்போமா? நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகாம படுத்து தூங்குவோமா? நம்ம சொல்லுங்க. அது மாதிரி செய்வோமா? அந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சாரு, அவர் என்னன்னு சொல்லுவோம்? அதான் சொல்லுவோம். என்ன இது, இவ்வளவு நாள் படிச்சாரு, இவ்வளவு மனப்பாடம் பண்ணாரு, பரீட்சை அன்னைக்கு போகாம தூங்கிட்டு இருக்காரு, இவர் என்ன பைத்தியமா? அவரு கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம்ல. அந்த மாதிரிதான் நாமளும் நம்ம குரான் ஓதுறோம், ஹதீஸ் படிக்கிறோம், இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் படிக்கிறோம். படிச்சுட்டு
தொழுவ போக மாட்டாரு. படிச்சுட்டு எங்க போக மாட்டாங்க? தொழுவ போக மாட்டாங்க. அப்ப நாம பைத்தியமா? இல்லை இல்ல, அவன் பைத்தியமா நாம? இல்லை இல்ல. அப்போ குரான் ஓதுறோம், ஹதீஸ் படிக்கிறோம், இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் படிக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? எதுக்காக படிக்கிறோம்? கரெக்டாக தொழுவுறதுக்காக, சொர்க்கத்துக்கு போறதுக்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுறதுக்காக தானே படிக்கிறோம். இப்போ நம்ம பள்ளியாசல்ல போய் அல்லாட்ட பேசணுமா இல்லையா? தொழுகையில போய் நம்ம அல்லாட்ட தொழுவணுமா இல்லையா? அப்பதானே அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மையை கொடுப்பான், நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், அல்லாஹ்வுடைய நமக்கு அன்பு கிடைக்கும். அப்போ ஆம்பளை பிள்ளைங்க லீவு நாள்ல எங்க போய் தொழுகணும்? பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணும். எங்க போய் தொழுகணும்? பள்ளிவாசல்ல தொழுகணும். பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல தொழுவிக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க எங்க தொழுவிக்கலாம்? வீட்டில் தொழுவிக்கலாம். ஒருவேளை பள்ளிக்கே போக முடியல, எங்களுக்கு எனக்கு பள்ளி ரொம்ப தூரமா இருக்குது, என்னை கொண்டு போய் விடுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, என்னால தொழுவ வர முடியாது, இருட்டா இருக்கு அப்படின்னா நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல தொழுவிக்கிடுங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, என்னால வர முடியாதாங்க, ரொம்ப தூரமா இருக்குது, இருட்டா இருக்குது, என்னை கொண்டு போய் விட்டுட்டு என்னை கூட்டிட்டு வர ஆள் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன செய்யலாம்? சின்ன பிள்ளைங்க ஆனா தொழுவணும். ஆனா என்ன செய்யணும்? தொழுகணும். அது மாதிரி குரான் டெய்லி ஓதணும். அப்போ நம்ம எல்லாரும் 5 வேளை கரெக்டா தொழுவலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லாரும் 5 வேளை கரெக்டா தொழுவலாமா? இன்ஷா அல்லாஹ் தொழுவலாம். அதே மாதிரி குரான் கரெக்டா ஓதலாமா? அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலாமா? அம்மா அப்பா எதிர்த்து பேசலாமா? எதிர்த்து பேசக்கூடாது. சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்களா? அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நடப்பீங்களா? சரி, இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்னைக்கு நம்ம நமக்குள்ளே நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டோம். நம்ம கரெக்டாக தொழுகிறோமா, அம்மா அப்பா பேச்சை கேட்குறோமா, வீட்டில் கரெக்டாக நம்ம குரான் ஓதுறோமாலாம் கேட்டுக்கிட்டோம். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் கரெக்டாக தொழுகணும், அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது, குட் பாய் குட் கேர்ளாக இருக்கணும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஸ்டோரியோட நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்கள் எல்லாரும் கரெக்டாக தொழக்கூடிய பிள்ளைங்களா இருக்கணும். இருப்பீங்கள்ல? சரி, போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.